100 வருட கால வரலாற்றை கொண்ட எமது விவசாய கல்லூரி எமது நாட்டின் விவசாய துறைக்கு அன்று தொட்டு இன்று வரை பெரும் பணியாற்றி வருகின்றது என கூறினால் அது மிகையாகாது. இந்த விவசாய கல்லூரிகளுள் எமது குண்டசாலை விவசாய கல்லூரி விசேட இடம் ஒன்றை வகிக்கின்றது. எமது விவசாய கல்லூரிகள் எமது மாணவர்களுக்கு வகுப்பறை கல்வியோடு களப்பயிற்சிகளையும் வழங்குகின்றது. விவசாய கல்லூரியில் காணப்படும் எமது விரிவுரையாளர்கள் எமது மாணவர்களுக்கு ஆய்வுக்கூடங்களிலும் களத்திலும் வேண்டிய பயிற்சிகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்றனர். இன்றைய தினம் நாம் குண்டசாலை விவசாய கல்லூரிக்கே வருகை தந்துள்ளோம். குண்டசாலை விவசாய கல்லூரி என்பது நமது நாட்டில் காணப்படும் மிக முக்கியமான விவசாய கல்லூரியாகும். இன்று எம்முடன் இந்த குண்டசாலை விவசாய கல்லூரியின் அதிபர் இணைந்துள்ளார். நாம் அவரிடம் இங்கு நடைபெறும் செயற்பாடுகள் குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். எமது இந்த விவசாய கல்லூரி, அதாவது குண்டசாலை விவசாய கல்லூரி, விவசாய திணைக்களத்தின் விவசாய விரிவாக்கல் மற்றும் பயிற்சி நிலையத்தின் கீழ் செயற்பட்டு வருகின்றது. விசேடமாக இந்த விவசாய கல்லூரிகள் எமது மாணவர்களுக்கு விவசாய கல்வியை வழங்கவே உருவாக்கப்பட்டது. எமது நாட்டில் தற்போது NVQ6 டிப்ளமா மற்றும் NVQ5 வழங்கும் விவசாய கல்லூரிகளும் காணப்படுகின்றன. NVQ6 என்பது உயர் டிப்ளமா பாடநெறியாகும். இந்த பாடநெறியை குண்டசாலை விவசாய கல்லூரி, அங்குனுகொலபெல்லச, வவுனியா, பெல்வெஹர மற்றும் கரபின்சா போன்ற விவசாய கல்லூரிகள் வழங்கி வருகின்றன. அதற்கு மேலதிகமாக தற்பொழுது லபுதுவ விவசாய கல்லூரியிலும் இந்த NVQ6 ஹை நேஷனல் டிப்ளமா பாடநெறி வழங்கப்படுகின்றது. அத்தோடு NVQ5 பாடநெறியை பாலமுனை, பரந்தன், லபுதுவ, பிபில, வாரியபொல, அனுராதபுர போன்ற விவசாய கல்லூரிகள் வழங்கி வருகின்றன. எமது கல்லூரியில் வழங்கப்படுவது 2.5 வருட பாடநெறியாகும். இங்கு மாணவர்கள் முதல் 2 வருடங்கள் எமது விவசாய கல்லூரியினுள் பயிற்றுவிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் 6 மாத காலங்கள் அவர்களுக்கு அரச அல்லது தனியார் நிறுவனம் ஒன்றில் பயிற்சிகள் வழங்கப்படும். ஆம், நாம் இன்று விதை உற்பத்தி என்ற விசேடமானதொரு விடயம் பற்றித்தான் பார்க்கவிருக்கின்றோம். எமக்கு அது பற்றி கூற முடியுமா? இந்த விதை உற்பத்தி நடவடிக்கைகள் பாதுகாக்கப்பட்ட இல்லங்களினுள்ளேயே மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு நாம் கலப்பின விதைகளையே உற்பத்தி செய்கின்றோம். இங்கு எமது பாடத்திட்டத்தை பார்த்தால் அதில் தாவர இனப்பெருக்கம் என்ற பாட அலகொன்றுள்ளது. அதற்கிணங்கவே நாம் மாணவர்களின் பயிற்சிக்காக மாணவர்களையும் இணைத்துக் கொண்டு எமது விவசாய திணைக்களத்தின் பூங்கனியியல் பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தையும் தொடர்பு கொண்டு இந்த விதை உற்பத்தி செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதன் மூலம் எமது மாணவர்களுக்கு எவ்வாறு ஹைபிரிட் விதைகளை உற்பத்தி செய்வது, ஹைபிரிட் விதை உற்பத்திக்கான நிபந்தனைகள் போன்றவற்றை இந்த பாடநெறி மூலமே அறிந்து கொள்ள முடியும். நாம் இப்பொழுது குண்டசாலை விவசாய கல்லூரியின் பாதுகாக்கப்பட்ட இல்லம் ஒன்றின் அருகிலேயே இருக்கின்றோம். உண்மையில் இது ஒரு விசேட இடம் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் செயற்பாடுகள் பற்றி நமக்கு கூற முடியுமா? ஆம், இது உண்மையாகவே எமது விவசாய கல்லூரிக்கு முக்கியமானதொரு இடமாகும். இங்கு பாதுகாக்கப்பட்ட இல்லங்கள் 2 காணப்படுகின்றது. இங்கு காணப்படும் இந்த பாதுகாக்கப்பட்ட இல்லத்தில் தற்போது நீரோகி எனும் பாகல் வர்க்கம் பயிரிடப்பட்டு அதன் விதை உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. நாம் எமது மாணவர்களின் பாடத்திட்டத்துடன் இணைந்தவாறே இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது.
இந்த செயற்பாட்டின் மூலம் எமது மாணவர்களுக்கு எவ்வாறு தாய் தாவரங்களையும் தந்தை தாவரங்களையும் நடாத்தி செல்வது, எவ்வாறு கலப்பின விதைகளை தயார் செய்வது என்ற செயன்முறை விளக்கத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இந்த கலப்பின விதை உற்பத்தியின் மூலம் எமது நாட்டின் விதை தேவையை பூர்த்தி செய்வதிலும் பங்காற்றுகின்றோம். ஆம், இந்த விதை உற்பத்தி செயற்பாட்டுடன் பலர் உங்களுடன் இணைந்துள்ளார்கள் என கூறினீர்கள். அது பற்றி எமக்கு கூற முடியுமா? ஆம், எம்முடன் இந்த விதை உற்பத்தி செயற்பாடுகளில் பூங்கனியியல் பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினர் இணைந்து செயற்படுகின்றனர். அதேபோல் இந்த விதை உற்பத்தி நடவடிக்கையின் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை விதை அத்தாட்சிப்படுத்தல் அலகும் எம்முடன் இணைந்து எமக்கு வேண்டிய சேவையை வழங்குகின்றது. அவர்களுடன் எமது விவசாய கல்லூரியினரும் இணைந்தே இந்த கலப்பின விதை உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றோம். எமது விவசாய கல்லூரி மாணவர்கள் இந்த பாடநெறியை நிறைவு செய்து வெளியே செல்லும் போது அவர்களுக்கு இந்த கலப்பின விதை உற்பத்தி பற்றியும் சிறந்த அறிவும் மற்றும் அனுபவமும் காணப்படும். இது அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கும் ஒன்றாக அமையும். அதேபோல் அவர்களுக்கு இந்த விதை உற்பத்தியை மேற்கொண்டு நாட்டின் விதை தேவையை பூர்த்தி செய்வதில் பங்களிக்கவும் முடியும். நாம் இப்பொழுது பாதுகாக்கப்பட்ட இல்லத்தினுள் வருகை தந்துள்ளோம். எம்முடன் திரு ஹர்ஷ அவர்கள் இணைந்துள்ளார். நாம் அவரிடம் இந்த விதை உற்பத்தி செயற்பாடுகளின் ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை கேட்டு தெரிந்து கொள்வோம். அது எமது நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நாம் இங்கு வளர்ப்பு ஊடகமாக கொம்போஸ்ட் மற்றும் கருக்கப்பட்ட உமியை பயன்படுத்தியுள்ளோம். அதற்கு மேலதிகமாக நாம் இரசாயன பசலைகளையும் நாம் பரிந்துரைக்கமைய பயன்படுத்துகின்றோம். நாம் பயிரிடைவெளியாக 1 மீட்டரை பயன்படுத்துகின்றோம். நாம் இந்த நிரோகி கலப்பினை விதை தயாரிப்பிற்காக தாய் தாவரமாக மாத்தலை கிரீன் மற்றும் தந்தை தாவரமாக திண்ணவேலி ஒயிட் வர்க்கத்தையும் பயன்படுத்துகின்றோம். நாம் இங்கு இந்த கலப்பின விதை உற்பத்திக்காக தந்தை தாவரத்தில் இருந்து மகரந்த மணிகளை சேகரித்து தாய் தாவரத்துடன் செயற்கை மகரந்த சேர்க்கையை மேற்கொள்கின்றோம். நாம் முதலாவதாக இங்கு தாய் தாவரத்தில் காணப்படும் ஆண் மலர்களை முற்றாக பிடுங்கி அகற்றுவோம். அதன் பின்னர் தந்தை தாவரத்தில் இருந்து மலர்களை பிரித்து தாய் தாவர மலர்களுடன் செயற்கை மகரந்த சேர்க்கையை மேற்கொள்வோம். நாம் இந்த செயற்கை மகரந்த சேர்க்கையை காலை வேளையில் மேற்கொள்வோம். நாம் அவ்வாறு மகரந்த சேர்க்கை செய்த மலரை பஞ்சை வைத்து பாதுகாப்போம். நாம் இந்த செயற்பாட்டை காலை 10 மணிக்கு முன்னர் செய்வதே சிறந்தது. நாம் மகரந்த சேர்க்கையின் பின்னர் 1 மாதம் கழித்து அறுவடையை மேற்கொள்ள முடியும். காய் பழுத்ததன் பிறகே நாம் அறுவடையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நாம் விதை முற்றாக முதிர்ந்துள்ளதை உறுதி செய்ய முடியும். அதனால்தான் நாம் காய் முற்றாக பழுத்ததன் பின்னர் நாம் அறுவடையை மேற்கொள்வோம். எமது விவசாய கல்லூரியின் இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகள் இலகுவாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அத்தோடு நாட்டின் விதை தேவையை பூர்த்தி செய்வதிலும் பங்காற்றுகின்றது. எமது விவசாய கல்லூரியின் டிப்ளோமா பாடநெறியில் ஒரு பாட அலகாக இந்த தாவர இனப்பெருக்கம் காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புடையதாகவே இந்த விதை உற்பத்தி செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இது மாணவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கின்றது என கூற முடியுமா? நாம் எமது விவசாய கல்லூரியில் மாணவர்களுக்கு அயர் நேஷனல் டிப்ளோமாவை பெற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது NVQ லெவல் 6 month. இந்த பாடநெறியில் 2ஆம் ஆண்டில் நாம் பிளான்ட் பிரீடிங் என்ற பாடத்தை இணைத்துள்ளோம். இதன் கீழ் எமது மாணவர்களுக்கு பிளான்ட் பிரீடிங் மெத்தட்ஸ், அதாவது தாவர இனப்பெருக்க முறைகள் என்ற பாடப்பரப்பு காணப்படுகின்றது. அதற்கிணங்கவே நாம் இங்கு ஹைபிரிட் விதைகளை எவ்வாறு உற்பத்தி செய்வது, எவ்வாறு விநியோகிப்பது என நாம் பயிற்சிகளை வழங்குகின்றோம். எமது மாணவர்கள் பாடநெறியை நிறைவு செய்து வெளியே செல்லும் போது மத்திய நிலை முகாமைத்துவ பணிகளில் ஈடுபட முடியும். அதற்கு அவர்களுக்கு இவ்வாறான பயிற்சிகள் மிக பயனுள்ளதாக அமையும். நாம் இங்கு பாதுகாக்கப்பட்ட இல்லங்களினுள் நீரோகி என்ற கலப்பின விதையையே உற்பத்தி செய்கின்றோம். அதற்காக இங்கு தாய் தாவரமாக மாற்றலை கிரீன் வர்க்கமும் தந்தை தாவரமாக திண்ணவேலி ஒயிட் தாவரமும் பயன்படுத்தப்படுகின்றது.
இந்த வர்க்கங்களை இணைத்தே நாம் இந்த ஹைபிரிட் விதை வர்க்கத்தை உருவாக்குகின்றோம். நாம் தாய் தாவரத்தில் உள்ள பெண் மலர்களை வைத்துக்கொண்டு ஆண் மலர்களை அகற்றிவிடுவோம். அதேபோல் தந்தை தாவரமான திண்ணவேலி வைத்தாவரத்தில் இருந்து ஆண் மலர்களை மாத்திரமே இங்கு பயன்படுத்துவோம். அதிலும் தாவரத்தின் ஆரோக்கியம் மற்றும் உறுதியை பேண அதில் காணப்படும் பெண் மலர்களை அகற்றிவிடுவோம். நாம் இங்கு சரியான பயிரிடைவெளியை பேணுவதும் முக்கியமாகும். நாம் இங்கு திண்ணவேலி வைத்தாவரத்தில் இருந்து ஆண் மலர்களை பெற்று மாத்தலே கிரீன் வர்க்க பெண் மலர்களில் செயற்கை மகர்ந்த சேர்க்கையை மேற்கொள்வோம். அதன் பின்னர் அந்த மலரை டேக் ஒன்றை இட்டு அடையாளப்படுத்துவோம். அதன் பின்னர் அந்த தாவரத்தையும் காயையும் ஆரோக்கியமாக நடாத்தி அறுவடையை பெற்று F1 விதையை உருவாக்குவோம். அந்த F1 விதையை தான் நாம் நீரோகி ஹைபிரிட் விதை என தயார்படுத்தலின் பின்னர் விநியோகிக்கின்றோம். இந்த F1 விதையை பயிரிட்டு கிடைக்கும் காய்தான் நீரோகி பாகல். அதிலே நீங்கள் நீரோகி காய்களை பெற்றுக்கொள்ள முடியும். பண்ணைகளின் வெற்றிகரமான செயற்பாடுகளுக்கு பண்ணை முகாமைத்துவம் என்பது மிகவும் முக்கியமானதொன்றாகும். இங்கே பண்ணை முகாமைத்துவம் சிறப்பாக காணப்படுகின்றது என கூறினால் அது மிகையாகாது. நாம் இப்பொழுது இந்த விவசாய கல்லூரியின் பண்ணை முகாமையாளருடன் தான் இருக்கின்றோம். அவரிடம் இந்த விதை உற்பத்தி தொடர்பான மேலதிக விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். நாம் எமது பண்ணையில் இருந்தும் ஏனைய விவசாய திணைக்களத்தின் விதை உற்பத்தி அலகுகளில் இருந்தும் 15 கிலோகிராம் நீரோகி ஹைபிரிட் விதையை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். நாம் மிகவும் தரமான விதை உற்பத்தி செயற்பாடுகளையே மேற்கொள்கின்றோம். நாம் எமது அறுவடையை இவ்வாறு டேக்குடனேயே இங்கு கொண்டு வருவோம். இந்த டேக்கில் இருந்து எப்போது செயற்கை மகரந்த சேர்க்கை இடம்பெற்றது என அறிந்து கொள்ள முடியும். நாம் இது போன்று நன்றாக பழுத்த காய்களையே அறுவடை செய்வோம். அறுவடையை ஒரு நாள் வைத்து பின்னரே தயார்படுத்தலை ஆரம்பிப்போம். இந்த காயினுள் 30 விதைகள் வரை காணப்படும். நாம் அந்த விதைகளை எடுத்து இதை ஓடும் நீரில் இந்த சிவப்பு நிறப்பகுதி நீங்கும் வரை அகற்ற வேண்டும். அவ்வாறு நன்றாக கழுவிய விதைகளை மிதமான வெயிலில் வைத்து உலர்த்த வேண்டும். பின்னர் படிப்படியாக உயர் வெயிலில் உலர்த்த முடியும். அதன் பின்னர் விதை சான்றுபடுத்தல் அலகிற்கு சாம்பிள் ஒன்றை அனுப்பி எமது விதையை சான்றுபடுத்திக் கொள்வோம். சான்றுபடுத்திய விதைகளை நீங்கள் அங்கே கொள்வனவு செய்யவும் முடியும்.